ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான மீன் குழம்பு டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி சொல்லுவாங்க பார்க்கலாம். அது தேவையான மீன் வந்து வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மண்டை, ஒரு பீஸு வால் அவ்வளோதான். அப்புறம் தேங்காய், ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மிளகு, ஜீரகம், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், புளி வந்து கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ஊற வைக்கல. வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். தக்காளி, மாங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு. மாங்காயோட சேர்க்கலாம், இல்லை சேர்க்காம இருக்கலாம், உங்கள் விருப்பம். மாங்காயோட கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம், முருங்கைக்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்தது ஒரு 4 வெங்காயம். நம்ம வந்து இது வந்து அரைக்க தான் போகிறோம், ஆனால் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ ஒரு 4 பல் பூண்டு, சும்மா நான் அந்த அரைக்கிறதுக்காக வந்து கொஞ்சமாக போடுறேன் நான். குழம்பு வைக்கும்போது நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா 4 போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு 2 தக்காளி பழமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட. அப்புறம் சும்மா கொஞ்சமாக கருவேப்பிலை 4, அதையும் நல்லா வந்து தக்காளி வேகிற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு தக்காளி ஓரளவு. அரைக்க தான் போகிறோம், நம்ம ரொம்ப நல்லா தக்காளி வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஓரளவு வெந்ததும் இப்போ வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே குழம்பு வைக்கிற குவான்டிட்டி பொறுத்து வந்து நீங்கள் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து கடை மிளகாய், ஆச்சி மிளகாத்தூள், அதனால் கொஞ்சம் காரமாக இருக்கும். நான் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதும் இப்போ வந்து நம்ம வந்து மிளகு, ஜீரகம் அதையும் நம்ம வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக கொஞ்சமாக லைட்டாக மிளகு ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். வாசனைக்காக ஜீரகம் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்து தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி, சின்ன மூடி, ஒரு மூடி அளவுக்கு தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சிம்பிளே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி வதக்கிறதுல சீக்கிரம் வந்து குழம்பு வந்து வீணாக போகாமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து இதோட வந்து புளி பார்த்திங்களா, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ நீங்கள் ஊற வைக்கிறத வந்து அப்படியே எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், நல்லா கொஞ்சமாக ஒரு எலுமிச்சை சைஸ், சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து இதோட நம்ம ஆட் பண்ணி இதையும் வதக்கிக்கலாம். இப்போ மீனோட கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்புலாம் வந்து மீனோட சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து இதோட வந்து உப்பு ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் ஊறியாச்சு, அப்படியே ஊறட்டும் ஒரு 1/2 மணி நேரம். இப்போ வந்து அந்த வதக்கணும் பார்த்திங்களா, அந்த மசாலாவோட மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் இப்போ வந்து வெங்காயத்தை நம்ம வந்து செஞ்சதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையே ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பறச்சு வச்சு பார்த்திங்களா, அதை வந்து நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ
அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸப் பண்ணி நல்லா நேவாக அரைச்சி இதுமாரி எடுத்துக்கலாம். புளிப்பு வேணுன்னா நீங்கள் வந்து இன்னொரு புளி தண்ணி கூட ஊற்றிக்கலாம். அது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்படி கொதிச்சதும் நல்லா தளபலன்னு கொதிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். திக்காக திக்காக வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கும் போது வந்து இந்த மீனை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தளபலன்னு கொதிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்ததும் இந்த மீன் நம்ம இறக்கிடணும். இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மாங்காயும் இதோட ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். அகலமான பாத்திரத்தில் வச்சிங்கன்னா சீக்கிரம் நமக்கு வந்து மீன் வெந்துடும். அதனால தான் நான் வந்து அகலமான பாத்திரமாக எடுத்திருக்கேன். அவ்வளோதான். எல்லாம் வந்து உள்ளே விட்டுக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. எல்லாம் தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா சட்டுன்னு சீக்கிரம் வெந்துடும் மீன். ரொம்ப நேரம் வேகணும்னு தேவையில்லை. உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு. லைட்டாக உப்பு போடுறேன். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடி எடுத்ததும் நல்லா வெந்துருச்சு. மாங்காயிலேருந்து மீனும் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப கிண்டி விடாதீங்க, எல்லாம் உடஞ்சிரும். அதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து ஒரு மல்லித்தழை போட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோதான். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். பார்த்திங்களா, கலரே நமக்கு வந்து நல்லா தெரியுது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் இல்லாமல் தான் நான் வச்சுருக்கேன் ரொம்ப. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு. சுவையான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.